சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 17. அவள் சற்று யோசித்தாள். பிறகு, சிற்பி என்று சொல்பவரை உள்ளே அனுமதிக்க உத்தரவு இருக்கிறது. சிற்பியின் உடைக்கும் பரதவர் உடைக்கும் வித்தியாசம் உண்டு என்று கூறிய அவள் அவனை ஏற இறங்க பார்த்தாள். பிறகு, வாருங்கள் உள்ளே என்று கூறி வழிவிட்டு நின்றாள். இளவரசனைத் தொடர்ந்து வீரப்பாகவும் சீனனும் உள்ளே நுழைந்த பிறகு கதவை தாளிட்ட அந்த அழகி, என் பின்னே வாருங்கள் என்று உத்தரவிட்டு முன் சென்றாள். அழகி பல்லவ இளவரசுடன் 3வது கட்டுக்கு வந்ததும் அங்கிருந்து விசாலமான கூடத்தின் இரு புறங்களிலும் காணப்பட்ட அறைகளை சுட்டிக்காட்டினாள். பின், இந்த அறைகளில் எந்த அறையில் தங்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டாள். கூடத்தின் ஒரு மூலையில் எரிந்து கொண்டிருந்த பெருவிளக்கும் மேலிருந்து தொங்கிய வெண்கல சரவிளக்கும் நல்ல ஒளியை வீசியது. அவளை நன்றாக பார்த்து, நான் யாரென்று சொன்னேன், நீங்கள் யாரென்று சொல்லவில்லையே என்று கேட்டான். சொல்ல விருப்பமில்லை. பதில் சட்டென்று வந்தது. ஏன்? உங்களைப் போல நான் பொய் சொல்ல விரும்பவில்லை என்று இளநகையோடு சொன்னாள். நான் பொய் ஏதும் சொல்லவில்லை உங்களிடம். சிற்பி என்று சொன்னது பொய் இல்லையா? இல்லை. பின் ஏன் இப்படி உடை அணிந்திருக்கிறீர்கள்? கிடைக்கிற உடையை அணியும் நிலையில் இருக்கிறேன். அவ்வளவு ஏழையா? ஆம். சரி, அதுவும் உண்மையாயிருக்கலாம். எது நீங்கள் ஏழை என்பது என்று ஏளனம் கலந்து சொன்னாள். நான் ஏழை என்பதை புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன். எப்படி? நீங்கள் மாற்று உடையில் வந்திருக்கிறீர்கள். ஆம். ராஜவீதிக்கு வந்ததும் நடுவீதியில் வரவில்லை. இல்லை. மறைந்து மறைந்து வந்தீர்கள். ஆம் என்று சொல்லிய இளவரசன் குழப்பத்துடன் அவளை நெருங்கி அவள் தோள்களை நொறுக்கி பிடித்தான். உண்மையைச் சொல். யார் நீ? நான் யார் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று இறைந்தான். அலட்சியமாக அவனை ஏறெடுத்து நோக்கினாள். பல்லவ இளவரசே, எடுங்கள் கையை. முறை பிசையி நடக்க வேண்டாம் என்றாள் அதிகாரத்துறனையுடன். அதே சமயம் கூடத்தின் ஒரு மூலையில் இருந்து, ராஜசிம்மா, விடு அவளை என்ற மற்றொரு அதிகார குரலும் எழுந்தது. திரும்பி பார்த்தான். வேத சாஸ்திர விற்பனர் ஆச்சாரியன் நின்றிருந்தார். அவர் முன் தலையை தாழ்த்தி வணங்கினான். நீ செல் உள்ளே என்று அவளுக்கு உத்தரவிட்டார் ஆச்சாரியா. இரு கைகளால் கூப்பி தலையால் வணங்கினாள். அந்த இடத்தை விட்டு அகன்றாள் ராஜமுகினி. ஆச்சாரியா ராஜசிம்மனை நோக்கி நடந்து வந்தார். அவர் அருகில் வந்ததும் அவன் மண்டியிட்டு உட்கார்ந்து அவர் பாதங்களில் தலையை வைத்து வணங்கினான். அவர் குனிந்து தன் கைகளால் இளவரசன் குழல்களை கோதிவிட்டார். தீர்க்காயுஷ்மான் பவ என்று ஆசீர்வதித்தார். எழுந்திரு ராஜசிம்மா என்று பின்னே ராஜசிம்மன் எழுந்து நின்றான். ஆச்சாரியா வீரபாகுவையும் சீனனையும் பார்த்தார். தன் பின்னால் வரும்படி செய்கை செய்து முன்னால் நடந்தார். அங்கிருந்த இரு அறைகளை சுட்டி காட்டி, ராஜசிம்மா, இந்த சிறிய அறையில் நீ தங்கலாம். இவர்கள் இருவரும் அந்த பெரிய அறையில் தங்கட்டும் என்றார். அதுவரை பொறுமையுடன் இருந்த வீரப்பாகு சீனனுடன் தன்னை தங்க வைத்ததால் பொறுமை இழந்தான். ஆச்சாரியாவை பார்த்து, நான் யார் என்று தெரியுமா உங்களுக்கு என்றான். யாரப்பா நீ? சாளுக்கியர் உபதளபதி வீரப்பாகு. வீரனுக்கு தக்க பெயர்தான். தங்களை பார்த்தால் பெரியவராக தெரிகிறது. வைதிகராகவும் தெரிகிறது. வணங்குகிறேன். தீர்க்காயுஷ்மான் பவ. பெரியவரே, இப்போது செய்த ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக செய்யப்பட்டதா? ஏன்? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? வீரப்பாகு நகைத்தான். சந்தேகத்துக்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்பா? இந்த சீனுடன் என்னை தனியறைக்கு அனுப்பினீர்கள். என்னை கொண்டு விடுவதாக இவன் பூநாகம் வைத்திருக்கிறான். ராஜசிம்மா, அதென்ன பூநாகம்? இளவரசன் பதில் சொல்லும் முன்பு யாங்சின் அந்த சின்னஞ்சிறு கத்தியை எடுத்து காட்டினான். ஆச்சாரியா, இதுதான் பூநாகமா என்று கூறி நகைத்தார். வீரபாகன் தீருடன், சிறு கத்தியென்று நினைக்காதீர்கள். அதன் முனையில் விஷம் தீட்டி வைத்திருக்கிறான். இவருடன் என்னை தனியாக விட்டால் என்னை கொன்று விடுவான் என்றான். வீரனே, அஞ்சாதே. இந்த மாளிகையில் நீ இருக்கும் வரையில் உனக்கு எந்தவித ஆபத்தும் நேரிடாது என்று வீரபாகுவுக்கு உறுதி கூறினார் ஆச்சாரியா. பின்னர் அவன் சீனனையும் வீரபாகுவையும் அந்த பெரிய அறையை நோக்கி அனுப்பிவிட்டு இளவரசனை மட்டும் தன்னுடைய அறைக்கு அழைத்து கொண்டு சென்றார். ஆச்சாரியா பஞ்சனையில் அமர்ந்தார். ராஜசிம்மன் தரையில் அமர்ந்தான். அந்த அறை அவனுக்கு புதிது அல்ல. தொடரும்.